ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். எல்லாமே புதுசா இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? கையில் வச்சிருக்கிற மொபைல் போன், போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, வச்சிருக்கிற வாகனம், கட்டி இருக்கிற வீடு, இன்னைக்கு எல்லாம் புதுசா இருக்குதுன்னு வச்சுக்கல, அதுல ஒரு நமக்கு திருப்தி இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு தடவை புதுசா போடுற ட்ரெஸ்ஸும் அடுத்த தடவை அது போடுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இறுதியும் இருக்கு பாருங்க, வித்தியாசமா இருக்கும். அதே போல புதுசான ஒரு இடத்துக்கு போறோம், எல்லாமே புதுசா இருக்குதுன்னு வைக்கல, நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆரோக்கியமாகும். நம்ம மனசு ஆரோக்கியமாகும் போது வாழ்க்கையே ஆரோக்கியமா மாறிடும். ஆனா அந்த எல்லாம் புதிதாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அப்ப நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா சபைக்குள்ள வந்துதான் கர்த்தரை தெரிந்து கொள்றோம். சபைக்குள்ள வந்துதான் கர்த்தர் எப்பேற்பட்ட அறிவு எனப்பட்டது தேவன் சபையில போதிக்கிறார். ஆனா சபையில இருக்கிறது மாத்திரம் ஆசீர்வாதமா நினைக்கிறோம். ஆமென். ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறது ஆசீர்வாதமா இல்லையா? எல்லா பழங்களும் ஃப்ரீயா கிடைக்குது சார். கர்த்தரை சாயந்தரம் காலையிலே வராது சார். எல்லா மிருக ஜீவன்களும் நான் சொல்றதை கேட்குது. ஐ எம் ஆனர் ஆஃப் பர்சன். இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். பட் கர்த்தருக்கு உள்ளே இல்லைன்னு வைங்களேன், நானா சுயமா டிசிஷன் எடுத்து, நானா என்ன சரியில்லைன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன சரியில்லைன்னு சொல்றத பார்த்துட்டு நான் சரியாகிறதுக்கு என்ன பண்றது, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அத்தி இலையை பிடுங்கி அதை ஒரு வஸ்திரமா தெரிஞ்சுட்டு ஆஹா சூப்பரா இருக்கிறேன்னு ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்தி கொண்டு மரத்தை கிளவி உடைஞ்சுக்கிட்டாங்களாம். இப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தாலும் கர்த்தருக்குள்ள இல்லைங்கிறது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. ஆமென். நம்ம நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள், நல்ல ஆண்டவருடைய பெற்றோரை பெற்றிருக்கிற பிள்ளைகள் எல்லாமே நல்லதுதான், அதுல எந்த வித குறையும் இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கை எனப்பட்டது கிறிஸ்துவுக்குள்ள போய் நான் என்னை பார்க்கலன்னு வைக்கல, எல்லாமே புதுசா இருக்காது. அந்த பழைய அனுபவம் திரும்ப திரும்ப வருவாங்க. சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயம் விபத்து வந்துடும். சில குறிப்பிட்ட காலத்துல பாருங்க பண நெருக்கடி வந்துடும். இந்த ஜூன் மாசம் வருது, மே மாசம் வருது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, அது இது எல்லாமே சார். இது போன வருஷமும் வந்துச்சு, இந்த வருஷம் வந்துச்சு சார். புதுசா ஒண்ணுமே வந்த மாதிரி தெரியல. புதுசா அதெல்லாம் வராது, நீங்க புதுசானா தான் அது புதுசாகும். ஆமென். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, கர்த்தர் புதுசு தரப்போறாரு, கொஞ்சம் புதுசா ஆயிருக்கு. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால்தான் புதுசா மாற முடியும். சவுல் கூட தன் தகப்பனுடைய கழுதை காணாம போயிருச்சுன்னு நாடு விட்டு நாடு போனாராம். மாகாணங்கள் கடந்து மாகாணங்கள் போனாராம். அது தூய தமிழ்ல சொல்றது மாகாணங்கள் அப்படின்னா, முன்னாட்கள்ல எப்படி நம்ம மன்னர்கள் ஆட்சி காலத்துல மாகாணங்களா இருந்தது, இன்றைக்கு கூட இலங்கையில மாகாணங்களாகத்தான் பிரிக்கிறாங்க. இப்படி மாகாணம் கடந்து மாகாணம் தேடி கடைசியா போயிட்டார், வெளிநாடு போயிட்டார். நீங்க சொல்ல யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு காரு காணாம போயிடுச்சு, காரை தேடிட்டு பிரதர் ஹரியானா போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? டவரே இல்லாத இடத்துக்கு போயிட்டாரு. கார் வருங்கிற நம்பிக்கை இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காரை தேட போன ஆள் வருவாரா என்கிற நம்பிக்கை நாம போயிடுச்சு. இப்ப அந்த இடத்துல போய் தான் அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது, இப்படி கழுதையை தேடி வந்த நம்ம வீட்டை விட்டுட்டுமே, வீட்டில் இருக்கிற அப்பா நம்மளை கண்ணான தேடுவாரு. அநேக பிள்ளைகளுக்கு தேடுகிறவர்கள் மேல நம்பிக்கை இல்லை பாருங்க, அழிக்கிறவர்கள் மேலதான் நம்பிக்கை. ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மா அப்பா தான் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுபோல எங்கேயாவது பிரயாணம் பண்ணி போயிட்டோம்னா நம்ம உறவினர்கள் தான் திருப்பி வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரவான்களா நடந்து கொள்ளணும். அங்க யோசிக்கிற போதுதான் சரி வீட்டுக்கு திரும்பலாங்கிற ஒரு நேரத்துல தான் வேலைக்காரர் சொல்றாரு, இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவரா இருக்கிறார், அவர் சொல்வதெல்லாம் நடக்குதாமா, அப்ப போலாமே அப்படின்னும் போது அங்க ஒரு பாஸ்டர் சவுலுக்கு சொல்லி கொடுக்கல, அல்லது ஒரு பைபிள் காலேஜ் போகல. அவர் இந்த வேலைக்காரன் சொல்றாரு, பாஸ்டர் போய் மீட் பண்ணோம்னா என்ன பண்ணக்கூடாது? ஹலோ, தேவனுடைய மனுஷனை மீட் பண்ணோம்னா வெறுங்கையா போக கூடாது. கொடுக்கறதுக்கு நம்ம இடத்துல இல்லை.
அவ்வளவு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய மனுஷனை போய் பார்க்கறதே வெறுங்கையா போக கூடாதுன்னா, ஒரு நாள் தேவனை பார்க்கும் போது வெறுங்கையா போயிடலாமா? ஹலோ, தீர்மானிக்கணும் பாருங்க. கடந்த வருடத்துல ஆண்டவரே என்ன நல்ல ஆலயத்தை கொண்டு வந்தீங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஐக்கியத்தை கொடுத்தீர். இந்த வருடத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கையில 5 விரல் இருக்குது, நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், சும்மா ரேக வச்சுன்னா எனக்கு நடக்கிற மாதிரி அப்படி சேலஞ்ச் பண்ற இடத்துல இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேரையாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கோம் சொல்ல மாட்டேங்குது, சர்ச்சை கூட்டு வந்துட்டோம். எனக்கு உதவி செய்யுங்க ஏசுப்பான்னு கேளுங்க, கட்டாயம் உங்க ஜெபத்தை கேட்பாங்க. நான் மாத்திரம் வந்து ஆலயத்தில் ஆராய்ச்சி போறதுல தேவன் பிரியப்படுகிறதே இல்லைங்க. இந்த கொரோனையிலேயே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் நல்ல மனுஷன், நல்ல பயபக்திக்குரியவன், நல்ல தான தர்மம் கொடுக்கிறவன். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை, என் கூட இருக்கிற எல்லாருமே என்ன போல மாறணும். அவனை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பேருங்கிற ஒரு ஊழியக்கார வரவழைச்சு அவங்க வீட்டில் நடத்தின அந்த பிரேயர் மீட்டிங்ல பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட உடனே இந்த கொரோனையிலையும் விரும்பினது எல்லாம் அவங்க வீட்டில் நடந்ததான். ஆமென். அப்ப இதுதான் முக்கியம். தேவனுடைய மனுஷனை பார்க்கும் போதே வெறுங்கையா போகக்கூடாதுன்னா, இன்னைக்கு நம்ம சபையார் தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வயசான ஒரு ஐயா இறந்துட்டார், 85 வயசான ஐயா. அந்த ஐயா இறந்தாலையா அவங்க பிள்ளைங்க ஒவ்வொன்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க வீட்டில் வந்து. அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சபையில் வந்து ஒவ்வொன்றும் அழுக வேண்டியது, ஆராதிக்கிற நேரத்துலையும் அழுக வேண்டியது, செய்தி கேட்கிற நேரத்துலையும் அழுக வேண்டியது, ஜெபம் பண்ணுகிற நேரத்துலையும் அழுக வேண்டியது. அதுக்கப்புறம் பாஸ்டர் கூப்பிட்டு அந்த அம்மா விசாரிச்சார், ஏமா எப்போ எல்லாம் அழுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, எல்லா நேரமும் அழுதுட்டு இருந்தீங்கன்னா எனக்கே கஷ்டமா இருக்குது. ஒருவேளை நான் நல்லா பிரசங்கம் பண்ணணும்னு அழுகிறியா, இல்லை நல்லா பிரசங்கம் பண்ணினதுனால அழுகிறியான்னு. இல்லைங்க, எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாருங்க. அப்புறம் சொன்னாரு, இந்த பூமியில் இருந்த காலங்களில் பாருங்க வயசு அதிகமாயிடுச்சு, சாப்பிட்டதெல்லாம் சரியா டைஜஷன் ஆகல, அவருக்கு வேற கிட்னி ப்ராப்ளம், வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எதுவுமே இல்லை, சூப்பரா அப்பாவுடைய மடியில சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த இடம் நல்லா இல்லை. உங்கள்கிட்ட வந்து அவர் வேதனைப்பட்டு அழுது, அவரும் கஷ்டப்பட்டு, அவருடைய கஷ்டத்துக்கு நீ ஆஸ்பத்திரி போயிட்டு வர்றது, இதுல தான் நீ திருப்தி அடைகிறியா அப்படின்னு கேட்டாராமா. அங்கதான் நம்ம உணர்வடைந்தது, இந்த உலகத்தை விட அந்த உலகம் சூப்பரான ஒரு உலகம். அல்லேலூயா. அது கூட தான் நம்மளுடைய ஓட்டம் முடிகிற போது நித்திய ராஜ்யத்தை கூட மனமகிழ்ச்சியா பிரவேசிப்பாங்க. அங்க போகும்போது ஒருவேளை நம்மளால வழிநடத்தப்பட்ட யாராவது ஒருவர் நமக்கு முன்னாடி அந்த ஓட்டத்தை முடிச்சு போயிருந்தாங்கன்னா நம்மளை பார்த்த உடனே எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க யாரோ ஒருத்தருக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறீங்க. நீங்க ஒரு நாள் போகும்போது அவர் ஏர்போர்ட்ல உங்களை வெல்கம் பண்ண நின்றுட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உலகம் தெரியாத ஊருக்குள்ள போனா எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. அல்லேலூயா. அதே போலதாங்க பரம ராஜ்யத்துக்கு ஆட்கள் சேர்ந்துக்கிட்டே போனோம்னா, ஒருவேளை நம்ம லேட்டா போறதுக்கு முன்னாடி நம்ம பிரதர் முன்னாடி போயிட்டாருன்னா அங்க பார்த்த உடனே நம்மளுடைய வரவே வித்தியாசமா இருக்கும். ஆமென். சேவான் போறதுக்கு முன்னாடி இயேசு எழுந்து நின்று கதவை திறந்து, வானத்தின் கதவை திறந்து வெல்கம் பண்ண காத்திருந்தாராமா. ஆச்சரியத்துல ஸ்தேவான் அப்படியே மயங்கி நிற்கிறார். வானம் திறக்கப்பட்டது, இயேசுவானவர் எழுந்திருக்கிறார் என்று காண்கிறேன். இந்த நம்பிக்கை தான் தேவன் சபையில கொடுக்கிறார். அல்லேலூயா. நட வெறுங்கையாய் பரலோகத்திற்கு நான் வரமாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நாள் இல்லாட்டி 2வது நான் என்ன பண்ண போறேன், சம்பாதிக்க போகிறேன். ஒரு வாழ்க்கையில தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கிற எத்தனையோ ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருப்பாருன்னா, என்ன மாதிரி ஒரு 2 ஆத்ம ஆதாயம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் செய்வாங்க. அல்லேலூயா. வேலைக்காரன் சொன்னா என்கிட்ட மோதிரம் இருக்குது பார்க்கலான்னு அங்க போனா, இவரு வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் இவருக்கு லெக் பீஸ் செஞ்சு சமைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க சபைக்கு வந்து பாருங்க, சபையில தேவனோடு ஐக்கியப்பட்டு பாருங்க, நீங்க கவலைப்படுறதை காட்டிலும் உங்க மேல கர்த்தர் மிகுதியான கவலைப்படுவார்.
ஆனா நிறைய பேர் அதை நினைக்கிறதே கிடையாது. கர்த்தருக்குள்ள ஐக்கியமா இருக்கணும், சபையில ஐக்கியமா இருக்கணும், வேத வசனத்துல நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படணுங்கிற அந்த கவலை இல்லாததுனால தங்களை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, இனி எத்தனையோ கவலைகளை தங்களை தாங்களே ஒடுங்கி கொண்டிருக்கிறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் சாமுவேல் சில காரியங்களை சொல்லிட்டு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு காமிச்சு ஆராதனையை நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு 3 இடத்திற்கு சாமுவேல் வழி நடத்துறார். நீ இங்க இருந்து புறப்பட்டு வாசிக்கலாமே, அந்த 2வது வசனத்தை வாசிக்கலாம். போகிற போது எங்க கல்லறை இருக்கிறது? செல்சாகில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவேன். ஹலோ செல் இருக்குங்களா? செல் மொபைல் மைண்ட்ல வச்சுங்க. இங்க இருந்து செல்சாகில் எனப்பட்ட ஒரு கல்லறைக்கு போவேன். அங்க யாருடைய கல்லறை இருக்குது? ராகேலின் கல்லறைக்கு போவேன். அங்க கல்லறைக்கு போன உடனே அங்க உனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். என்ன மெசேஜ் கிடைக்கும்? 2 மனுஷர்களை காண்பாய். 2 மனுஷர் உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. என்ன மெசேஜ் கொடுப்பாங்க? உன்னுடைய தேடின கழுதை கண்டுபிடிக்கப்பட்டாயிடுச்சு. நீங்க எங்க போகிறீங்கிறத காட்டிலும் முதல்ல எங்க இருந்து வந்தீங்கிற ஒரு அறிவு ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு கொடுப்பார். இந்த சவுல் பெரிய ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கல. இந்த சவுலுடைய பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலியில வரல. எல்லாரும் 12 கோத்திர மக்களுக்கும் ஈக்குவலா ஆட்கள் இருந்தாங்க. 12 கோத்திர மக்களுக்கும் சரியாய் பகுக்கப்பட்டு தேசம் கொடுக்கப்பட்டது. ஆனா இவர்கள் தான் பாருங்க உள்ளுக்குள்ளேயே கலவரம் பண்ணனவங்க. எங்க கலவரம் பண்ணது? சபைக்குள்ளேயே கலவரம் பண்ணி இருக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ளேயே கலவரம் பண்ணி இருக்கிறாங்க, ஏங்க நாட்டுக்குள்ளேயே கலவரம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மக்களை குறித்து நியாயாதிபதிகள் 20வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு லேவியன் தன் மனைவியை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அந்த மாதிரி என்ன பிரச்சனையே தெரியல. வீட்டுல நிறைய அம்மாமார்கள், அம்மாவானதுக்கு அப்புறம் கூட அப்பா வீட்டை விரும்புகிற நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. தாய்மார்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கையப்பிடிச்சு சொல்லுங்க, தாய்மார்கள் உன் தகப்பன் வீட்டை மற, கர்த்தர் உனக்கு நேசராய் இருக்கிறார். உங்க கணவனை நேசிங்க. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு போகணும், அப்பா வீட்டுக்கு போகணும், தொட்டது 90க்கு அம்மாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அதான் ஒரு ஷேர் வந்திருக்குது. ஷேர் பார்ட்னர் தானே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் இங்க ஷேர் பண்றது இல்லை, இங்க உள்ளதெல்லாம் அங்க ஷேர் பண்ணி விட்டுறது. அது ஆசீர்வாதமே இல்லை. இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டையை போட்டு அப்பா வீட்டுக்கு போயாச்சு. அந்த மாமனார் நல்ல மாமனார் பாருங்க, மாப்பிள்ளைய உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்கிற, நீ போக வேண்டாம் மாப்பிள்ளை, இங்கேயே இரு. அவன் போறேங்க. கடைசியா ஒரு நாள் மத்தியானத்துல கிளம்பிட்டார். மத்தியானத்துல கிளம்புற போது வழியா நடந்து வர 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 சாயந்தரம் ஆயிருந்து. அங்கதான் பென்யமீன் கோத்திரத்து மக்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு வர்றார். அங்க ஒரு வயதான ஒரு ஐயா, எங்க வீட்டுக்கு வாங்க தங்குங்க, வாடி, ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறீங்க, பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்துல போயிட்டு இருக்கிறீங்க, வந்து தங்குங்கன்னு வீட்டுல தங்க வச்சா அந்த ராத்திரியில அந்த தேசத்துல இருக்கிற பென்யமீன் கோத்திரத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிற இஸ்ரவேலின் வம்சத்துல வந்த உடன்படிக்கையின் மக்கள் இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு லேவியன் அந்த வீட்டுல போய் தங்குனா அந்த ஊர்ல இருக்கிற வாலிபர்கள், அடங்காத வாலிபர்கள், ஆமென், வாலிபர்கள் கையை பிடிச்சிங்க. வாலிபர்கள், நீங்க வாலிபரே இல்லையா? உங்களுக்கு எது வாலிபன்னு தெரியல, அப்படித்தானே? பரவாயில்ல. 22 இருந்து அப்படியே கீழே இருக்கிற அவங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல கையே இல்லையா? வாலிபர்கள் சண்டே ஸ்கூல் பிபிஎஸ் பக்கத்துல கையை பிடிச்சு, கையை பிடிக்க மாட்டேங்கிறீங்களே, நான் பேசுற ஸ்லாங் உங்களுக்கு புரியலையோ, இந்தி கலந்த தமிழ் வருதோ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அப்பா அம்மாவுக்கு அடக்கமா இருந்தீங்கன்னா செத்தவங்களையே நீங்க தான் அடக்கம் பண்ணுவீங்க. ஆமென். அடங்காம போயிட்டீங்கன்னா
உங்களால சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கையை விட்டு ஐயோ இந்த செய்தி கேட்கவே இல்லையா? சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் புரியட்டுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த வாலிபர்கள் அடங்கல, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவின்னு கூட பார்க்காம அந்த பெண்ணை கெடுத்து, காலையில பார்த்தா காலையில அந்த பெண்ணு செத்தே போயிடுச்சு. இதற்கு அப்புறம் இந்த பெண்ணை அந்த ஊழியக்கார லேவியை கழுதையில வச்சு கொண்டு போய் தான் ஊர்ல 12 துண்டா வெட்டினான். 12 துண்டா வெட்டி தான் 12 கோத்திரத்துக்கு அனுப்பிச்சு விட்ட போது, யாருப்பா இந்த தப்பு பண்ணதுன்னு 11 கோத்திர மக்களும் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்கிறாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணணும்? யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள கொடுக்கறதுக்கு பதிலா எங்களை எல்லாம் கேட்கிற அளவுக்கு நீங்க பெரிய அவங்களோ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலரை கொன்ன கோத்திரம் தான் இந்த பென்யமீன் கோத்திரம். அதனாலதான் எங்க போக சொல்றாரு ஆண்டவர், கல்லறைக்கு போங்க. உங்க பேக்ரவுண்ட யோசிச்சு பாருங்க. உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தது நல்லவர்கள்னு பார்த்து தெரிந்தெடுக்கல, கிருபையினாலும் காருண்யத்தினாலும் தன் அன்பினாலும் அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எங்க போக சொல்றாருன்னா, நீ ராகேலின் கல்லறைக்கு போ. இந்த பென்யமீனுடைய தாய் யாருன்னா ராகேல் தான். அங்க போனீங்கன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியும். நீ வந்து எந்த வாக்குவாதமும் பண்ணுவதற்கு உனக்கு ஒரு ரைட்சஸும் கிடையாது. உனக்கு செத்து போன ஒரு சரீரத்துல கடவுள் தம்முடைய ஜீவனை கொடுத்து எழுப்புனது போல தகுதியே இல்லாத உனக்கு தன்னுடைய தகுதியை கொடுத்து உன்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். ஆமென். இப்ப அங்கிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனா தாபோரின் சமபூமிக்கு போவீர்கள் அப்படிங்கிறார். இந்த தாபோரின் சமபூமிக்கு போகும்போது 3 காரியத்தை பார்ப்பீங்க. ஆனா ஒண்ணுதான் கிடைக்கும். ஆட்டை பார்ப்பீங்க, அப்பத்தை பார்ப்பீங்க, திராட்சரசத்தை பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? அப்பம் மாத்திரம் கொடுக்கப்படும். ஆமென். நம்ம அப்பத்திலேயே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது பாருங்க. அப்பத்தை வாங்கிட்டு இந்த தாபோரின் சமபூமி எனப்பட்டது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கிற போது அங்க கிதியோனுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்ட ஒரு இடம். கிதியோனே கேட்கிறான். அதை நீங்க வாசிச்சு பாருங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்டவர்கள் நீங்க கொலை செய்தீங்க இல்லையா? கிதியோன் கேட்கிறான். அந்த மக்களை பார்த்து, அந்த ராஜாக்களை பார்த்து, நீங்க கொலை செய்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் போது அந்த மக்கள் சொல்றாங்க, அவங்க இப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்ல பிரதர், ஏன் பிரதர் நீங்க கொண்டிருக்கிறீங்க, ஏன் சகோதரத்தை கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி அங்கதான் கிதியோன் வந்து அவர்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். ஒருவேளை இறந்தது எப்பயோ இருக்கலாம், ஆனா நம்ம மூலமா அவங்க இறந்திருந்தாங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் தாண்டி ஒரு நாள் அது நியாயத்திற்குள்ள போய் நின்றுப்பாரு. அதுபோல இந்த சபைக்கு எத்தனையோ பேரை நாம கூட்டிட்டு வந்திருந்தோம்னா கட்டாயம் பாருங்க, நமக்கு ஒவ்வொரு கிரீடம் கொடுக்கப்படும். நம்மால இந்த சபையில இருந்து யாராவது ஒரு ஆத்மா சிதறி போயிருப்பாங்கன்னா, இந்த சபை வேண்டாம், ஊழியம் வேண்டாம், அல்லது ஜெப வேண்டாம், கர்த்தர் வேண்டாம் என்று இடறி இருப்பாங்கன்னா, ஒருவேளை இந்த நேரத்தில் நமக்கு எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கலாம். ஒன்று மறந்துடாதீங்க, அங்க போய் பாருங்க. அங்க உங்களுக்கு ஒரு அப்பம் காமிக்கப்படுது. அந்த அப்பத்தை நீங்க புசிக்கணும். நீங்க அப்பத்தை புசிக்கலைன்னா நிச்சயமா உங்களால இடறி போனவருடைய ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வருங்கிறாரு. இந்த அப்பத்தை நீ புசிச்சிட்டீன்னா இந்த அப்பம் உன்னுடைய தண்டனை அது ஏற்றி கொண்டபடியினால நீ தண்டனையிலிருந்து விலக்கப்படுவாய். இயேசுவார் ஜீவ அப்பம் நானேங்கிறார். நீ இயேசுவை புசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த கம்யூனியன்ல வந்து கர்த்தருடைய அந்த மகிமையான பிரசனத்தில் உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காய் சித்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை ரத்தம், இதுல நீங்க ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னா இது உங்களுக்கு தண்டிக்கப்பட்டவதனால தண்டனையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். ஏன் இயேசு எனக்கு தேவைன்னா, எனக்கே தெரியாம என் முற்பிதாக்கள் எனக்கு நிறைய தண்டனையை வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என் தண்டனையில் தான் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு
அவருடைய ஸ்தானத்துல என்ன பிள்ளையா மாற்றி இன்றைக்கு நான் ஆசீர்வாதமா இங்க மாத்திரம் அல்ல, ஒரு நாள் ஓட்டத்தை முடிக்கிற போது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், உங்கள் எஜமானன் ஆயத்த வைத்திருக்கிற சந்தோஷத்தில் பிரவேசிங்கிற ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிச்சாச்சு. இதுக்கு அப்புறம் தான் பெத்தேலுக்குள்ள போவீங்க. பெத்தேல போனா அங்க ஒரு ஆராதனை நடக்கும். என்ன நடக்கும்? இந்த ஆராதனை நடக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் வருவார். அங்க தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீயும் அதுல போய் கனெக்டேனா கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே நீ என்னவா மாறுவ? என்னவா மாறுவ? வேற மனுஷனா மாறுவ. இந்த சபைக்கு வருகிற பிள்ளைக்கு எது மாறுதோ மாறல, எது மாறணும்? தலை மாறுச்சுன்னா தலையிடத்தையும் மாறிடுங்க. நிறைய பேருக்கு தலை மாறுறதில்லை, ஆனா எல்லாமே மாறணும். தலையில இருக்கிற சிந்தை முதல்ல மாறணும். இந்த பெத்தேல்ங்கிற ஒரு ஊரு முன்னாடி பெத்தேல் கிடையாது. அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுங்களா? லூசு. என்ன? ஆமா. இந்த லூசுல போய் உட்கார்ந்துட்டா நம்மள என்ன ஆயிடுவோம்? லூஸ் ஆயிடும். நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன், எப்படி லூஸ் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா ஞானி டெக்னிக்கா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்லாங்ல போட்டு எழுதியிருக்கிறார் நிறைய வேர்டு. மூடன். மூடன்னா யாரு? லூசுக்கு இன்னொரு பேரு மூடன். புத்தியீனன், அதுக்கு லூசு தான். இப்ப இந்த லூசினுடைய பிரான்ச் தான் இதெல்லாம். எப்படி லூஸ் ஆனாங்கன்னா ஆதாம் மிகப்பெரிய லூசு. ஆதாம் யாரு? மிகப்பெரிய லூசு. என்ன லூசுன்னா அவர் தான் சொன்னாரு இந்த கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும்னாரு சாகவே சாவாயினாரு. அம்மா வந்து கொடுக்குறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஐயா வருவாரு சாயந்தரமா, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இது ஓகேனா புசிக்கலாம், நீ புசிச்சாலும் பரவாயில்ல, நான் புசிக்க மாட்டேன்னு சொல்லாம அம்மா சொன்னதுனால அம்மா கொடுத்த கனியை புசிட்டார். இந்த ஆதாம லூஸ் ஆக்குறது யாரு? நிறைய பேர் அம்மா மாதிரி வாயில வர மாட்டேங்குது. ஆதாம லூஸ் ஆக்குறது யாரு? அம்மா தான். ஐயா மார லூஸ் ஆக்குறது யாரு? நான் இங்க இருக்கிற அம்மா மார நான் சொல்ல வரல, இங்க இருக்கிற ஐயாவை சொல்ல வரல. சில ஐயா மார லூஸ் ஆக்குனதே அம்மா தான். இப்ப இந்த அம்மா லூஸ் ஆக்குனது யாரு? சாத்தான் கிடையாது, லூசிபர். ஓ லூசு லூஸ் ஆக்கி அந்த லூசு இந்த லூஸ் ஆக்குனதுனால லூசிபரின் சத்தத்தை கேட்டு அம்மா லூசு, ஐயா அம்மாவை லூசுன்னு சொல்லக்கூடாது, கோச்சுவாங்க. லூசி லூசி அம்மாவும் லூசப்பாவுக்கு பிறந்தவங்க தான் எல்லா லூசும். ஆமென். ஆதாமும் லூசி, ஏவாளும் லூசு. அந்த லூசினுடைய ஜெனரேஷன் தாங்க எல்லாருமே. ஸ்டாண்டர்ட் மைண்ட் கிடையாது. அவங்க அப்படி சொன்னா அப்படியே போயிருது, இவங்க இப்படி சொன்னா இப்படியே போயிருது. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆடுவேன். இந்த ஆலயத்திலிருந்து உங்களுடைய நாமத்தை தியானிப்பேன், உண்மை தியானிப்பேன் ஆண்டவரே. நாம போய் உட்கார்ற இடம் சரியா இருந்ததுன்னா சீக்கிரத்துல சரியாயிடலாம். ஆமென். நம்ம கூட டாஸ்மாக் கடையில் உட்கார்ந்தவங்க சீக்கிரமா மகா பெரிய டாஸ்மாக் கடை உருவாவதற்கு நம்ம காரணகர்த்தாவா மாறிடுவோம். ஒரு கடை இருந்த இடத்துல 2 கடை திறக்கிறதுக்கு நம்ம கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். ஹலோ, இதுக்கப்புறம் பாருங்க, அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் கர்த்தருடைய மகிமை இறங்கினது. இறங்கின போது கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள வந்த உடனே சிந்தையே மாறிச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே சுகம் அளிக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தோடனே அந்நிய பாஷை பேச வைக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே என்னென்னமோ அற்புத அடையாளம். சார் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வெளியில நடக்குது, சிலருக்கு நடக்காமல் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற போது இயேசு ஒரு பகுதியாவார். தேவதூதன் சொல்றார் மரியாளின் இடத்துல, கர்த்தருடைய ஆவி உண்மையில நிழலிடும். நிழலிடும் போது அந்த பரிசுத்த ஆவியினால இயேசு கிரியேட் ஆவார். இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்குள்ள இயேசு எவ்வளவு உற்பத்தியாக இருக்கிறார். இந்த உற்பத்தியாக ஆக ஆக உன்னை தெரிந்து கொள்ளுங்க, இதற்கு அப்புறம்தான் மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் எக்கு தப்பா வருது. கழுதை வேணாலும்
நாடு விட்டு நாடு போன இந்த மனுஷனுக்கு பாருங்க, ஊருக்குள்ள வந்த ராஜ மரியாதையை கொஞ்ச நாளத்திலே ராஜாவாகவே மாறிட்டான். இதைத்தான் வேறு சொல்லு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள். ஆனா அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, நான் யாரையும் மாம்சத்தின்படி அறியேன், இயேசுவையும் மாம்சத்தின்படி அறியேங்கிறார். இந்த வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்கலாம். வாசிங்க 16வது வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனை, சபையில யாரா இருக்கலாம், எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், அவங்க படிச்சிருக்கிறாங்களா படிக்கலையான்னு தெரியல, ஆனா பெண்ணானதில்ல, ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் ஒருபோதும் மாம்சத்தின், அவங்க அம்மா யாரு, அவங்க அப்பா யாரு, எங்க பிறந்தாரு, எந்த கோத்திரத்துல, எல்லாம் பவுலுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடினால இயேசுவை ஆவிக்குரியவராய் பார்க்கிறோம். அவர் எவ்வளவு தாடி வளர்த்திருந்தாரு, எவ்வளவு முடி வளர்த்திருந்தாரு, அதெல்லாம் இல்லைங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும். பூரணமான மனிதனா வாழ்ந்தவரு, பூரணமான தேவனா வாழ்ந்தாரு. அவரை அறிய 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 எல்லாமே எனக்கு புதுசா மாறுது. ஆமென். காலை வேளையில கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பாருன்னா ஒரு ஸ்டேஜ்லயே நின்றாதீங்க, தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வாங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல 3வது இடம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்துக்கு வருவதற்கு யாருக்குமே வாய்ப்பு இல்லை, ஆசாரியனுக்கு மாத்திரம்தான். அதுவும் வருடத்துக்கு ஒரு தடவை தான். ஆனா ஆண்டவர் கல்வாரி சிலுவையில மரித்த உடனே திரை சிலுவை 2ஆ கிழித்துட்டு தைரியமாய் கிருபாசனத்திலே வந்து சேரக்கடவும் என்கிற இந்த இடத்துக்கு கூப்பிடுகிறார். இயேசுவை போல வாழணும்னு விரும்புகிறேன். ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க. முதல்ல உங்க சிந்தைய அன்பலாக மாற்றுவார், உங்க சிந்தையில பரிசுத்தத்தை கொண்டு வருவார். நீங்க மற்றவர்களோடு வைத்திருக்கிற சில உராய்ச்சல்கள், சரியா பேச முடியல, சரியா ஐக்கிய வைக்க முடியல, அதெல்லாம் ஆவியானவரை கிளியர் பண்ணி, ஒரு தண்ணீர் எப்படி பாறையிலும் இறங்கி ஓடுகிறதோ, மணலிலும் இறங்கி ஓடுகிறதோ, எல்லா இடங்களிலும் இறங்கி ஓடுகிறது போல இந்த நதி போகிற இடமெல்லாம் தேவன் ஆரோக்கியத்தை கொடுப்பாரே தவிர வேதனையை கொடுக்க மாட்டார். ஒரு நதியை போல கர்த்தர் உங்களை ஓட பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிற இயேசுவே, நான் உமக்குள்ள வரணுமப்பா, எனக்குள்ள புதிய மாற்றம் வந்தது மாத்திரமில்ல, என் கூட இருக்கிற எல்லாமே புதுசாயிரணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இந்த காலவேளையில கர்த்தர் கட்டாயம் உதவி செய்வார். இந்த நாளில் கூட ஆண்டவரே, எனக்கு இந்த ஹெல்ப்பை தேடி உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்னு இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு அப்படியே நம்ம செபிக்கலாமா? இயேசுவை கூட உள்ளோ யாரும் இல்லை பூமியில், காண்பதும் இல்லை. இயேசுவை போல உள்ளோ பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரணாக உள்ளவரை பூமியிலிருந்து வாழ்க்கையிலே நீரே போதும், வேறே நாம் என்ன நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், நீரே போதும், வேறே நாம் என்ன நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரணாக உள்ளவரை பூமியிலிருந்து வாழ்க்கையிலே நீரே போதும், வேறே நாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல உள்ளோ யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல உள்ளோ யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. எல்லாமே புதிதாகணும்னு விரும்புறீங்களா? ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு வாழணும்னு விரும்புறீங்களா?
கிறிஸ்துவுக்குள்ள வந்துருங்க. அன்னைக்கு சாமியார் சொல்லி அனுப்பினது போல, உனக்கு அப்பம் மாத்திரம் போதாது, உனக்கு ஆறுதல் மாத்திரம் போதாது, நீயே தேவனை போல வாழணுமா இருந்தா தேவனுடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். இஸ்ரவேலின் 11 கோத்திர மக்களையும் தன்னுடைய கோத்திரத்து மக்களை போலவே நேசிக்கணுமா இருந்தா அந்த இருதயத்தினால முடியாது. பென்யமீன் கோத்திர மக்களை எப்படி நேசிக்கணுமோ பாக்கி இருக்கிற 11 கோத்திரத்து மக்களையும் நேசிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். நான் ஒரு சபையை கொடுக்கிறேன். நான் உனக்கு தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களை கொடுக்கிறேன். நீங்க வந்துட்டு உன்னுடைய விருப்பத்தை பேசாத, உன்னுடைய தேவையை சொல்லாத. இந்த சபை உன் தேவை என்னன்னு சொல்லி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த தேவையை நிறைவேற்றுகிற இடமுமா இருக்கிறபடினால இந்த இடத்துல நீ தேவாவில நிறைய 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 உன்னை போல மற்றவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு. எத்தனையோ தவறுதல்கள் செய்துட்டு ஆண்டவரே எனக்கு மன்னியோன்னு நீ கேட்கும் போது ஆண்டவர் உனக்கு மன்னிக்கிறது போல எத்தனையோ பேர் உனக்கு தவறுதல் செய்யும் போது அவர்களுக்கு மன்னிக்கிற ஒரு இருதயத்தை இந்த சபை உனக்கு கொடுக்கிறபடினால இந்த ஸ்தலத்துல வந்திருக்கிற நீ வேறு மனுஷனாய் மாறணும், கிறிஸ்துவுக்குள்ள வரணும். உன் எண்ணங்கள், பேச்சு, பார்வை எல்லாம் வேறமா மாறணும்னா இந்த ஆவியானவர் உதவி செய்கிறார். எத்தனை பேரு ஆண்டவரே நான் உண்மை போல வாழணும்னு வாஞ்சிக்கிறேன், நான் ஒரு ராஜாவா வாழணும், மரியாதை, மேன்மை, கணம் எல்லாம் ஆவியானவர் மூலமா எனக்கு கூட கொடுக்கப்படுகிறபடினால தேவனே என்னை ராஜ்யம் செய்வதற்கு என்னை இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க வேற யாரையுமே நீங்க பார்க்க வேண்டாம். வாலிபர், சிறியவர், பெரியவர், ஐயா, அம்மா, நீங்க கேளுங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்ளுவாங்க. தேவனுடைய ராஜ்யங்கிறது தேவனே நம்மளை ராஜ்யம் பண்ணும் போது எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். வலதுகரத்தை உயர்த்தி இந்த ஆவியானவர் இயேசுவின் மூலமா எனக்கு தேவைங்கிறவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் தேவையை நீங்க தெரியுறதுக்கு முன்னாடியே உங்கள் தேவையை சந்திப்பதற்கு தேவன் இங்க வந்திருக்கிறார். ஆனா அது அவருடைய பூரணம் அல்ல. நீங்க அவரை போல பூமியில் அன்புள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களை கொடுத்திருக்கிறார். நல்ல ஆராதனை பண்ணுகிற அந்த வேலையில நம்ம சிந்தைகளை எல்லாம் மாற்றி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்கிறபடினால இந்த இயேசு எனக்கு தேவையா? இதுவரைக்கும் நான் பகையோடு வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் நான் பிரிவினையோடு வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்காக வாழ்ந்துட்டேன். நீ வருகிற காலங்கள் ஆண்டவரே ஒரு ராஜ மேன்மையில வாழ வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க வலதுகரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எதையோ தேடி வந்த எங்களுக்கு இப்பேற்பட்ட மேன்மையும் கனத்தையும் நீர் ஆண்டவரே சம்பாதித்து வைத்திருக்கிறீர் என்கின்ற ஒரு அறிவை நீ கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ராகேலின் கல்லறையிலே நின்று விடாதபடிக்கு அல்லது ஆண்டவரே தாபோரின் சமபூமியிலே நின்று விடாதபடிக்கு எங்களை மாற்ற விரும்புகிற தேவனுக்குள்ள ஓடி வந்துவிட தேவனாலே மறுரூபமாக்கப்பட்டு தேவ சாயலை தரித்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். இந்த நாளில் இப்பேற்பட்ட ஒரு ஆராதனையில பங்கு பெற நல்ல வார்த்தைகளை பகிர கேட்க கத்தத்துல கிருபைகளுக்காய் சோதரம். இந்த வசனம் எங்களுக்குள்ள வரும் நாட்களில் ஆண்டவரே விதையாய், ஆண்டவரே மரமாய், கனியாய் கொடுக்க கற்ற உதவி செய்யும். எல்லா துதிகளுமையும் ஒவ்வொருவருக்கே இருக்கிறோம். மீட்புரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.